நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 246வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கரூரில் இருந்து சரியாக ஒரு 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திற்கு அடுத்து அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றங்கரையில் மணல் எடுப்பதற்காக மாட்டு வண்டியில் சீனிவாசன் மற்றும் தட்சணாமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நபர்கள் கிட்டத்தட்ட 1985 அந்த காலகட்டங்களில் மணல் எடுப்பதற்காக போன இடத்துல மணலும் எடுத்து விட்டு ரிட்டன் அவங்க வீட்டை நோக்கி கிராமத்தை நோக்கி திரும்பும் வழிபாதையில் அவங்களுக்கு நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தை தான் நாம் இன்னைக்கு 246வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்கான அந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவமானது கரூரில் இருந்து சரியாக ஒரு 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திற்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் மணல் எடுப்பதற்காக இரவு நேரத்தில் சென்ற சீனிவாசன் மற்றும் தட்சணாமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நபர்களுக்கு தாங்க இந்த அதிபயங்கரமான அமானுஷ்ய சம்பவமானது நடந்திருக்குது. இவங்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற அதிபயங்கரமான சம்பவம் அங்கு செல்லக்கூடிய நிறைய பேருக்கு நடந்திருக்குதுங்க. அதை பற்றி தாங்க நாம் இன்னைக்கான எபிசோடில் பார்க்க போகிறோம். சீனிவாசன் மற்றும் தட்சணாமூர்த்தி அவங்க 2 பேருக்கும் பிரதான தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கட்டுமான பணிகளுக்கு செல்வது மேற்கொண்டு அவங்க கைவசம் இருக்கக்கூடிய மாட்டு வண்டிகளில் ஆற்றங்கரையில் போய் மணல் அள்ளிக்கிட்டு எங்கெங்கே கட்டுமான வேலைகள் எல்லாம் நடக்குதோ அங்கங்கெல்லாம் கொண்டு போய் சப்ளை பண்ணுவது. இது போல தான் அந்த காலகட்டங்களில் அவங்க தொழில் பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. பெரும்பாலும் அவங்க கிராமத்தில் இருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றங்கரையில் தான் போய் மண் அள்ளிட்டு நிறைய இடங்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. கட்டுமான வேலைகளுக்கும் போய் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நிறைய போட்டிகளின் காரணமாக நிறைய மாட்டு வண்டிகள் அந்த ஆற்றங்கரையிலேயே மண் அள்ளக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் உள்ளதள்ளி ஆற்றங்கரையில் ரொம்ப உள்ளதள்ளி தான் போய் மணலும் அள்ள வேண்டி இருக்குது. ரொம்ப ஆழத்துக்கு போனதுக்கப்புறம் தான் மணலே கிடைக்கிது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த தட்சணாமூர்த்தி தான் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சீனிவாசன் கிட்ட அவருக்கு தெரிந்த ஒரு நண்பரின் மூலமாக இன்னும் சரியாக ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை தாண்டி சரியாக உள்ளே 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு உள்ளேயும் போகணுமாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டி போனோம் அப்படின்னா நமக்கு நிறைய மணல் கிடைக்கும். அங்கே மாட்டு வண்டிகள் கொஞ்சம் கம்மியாகத்தான் போய் இருக்குது. நம்ம போனோம்னா போன இடத்துல கொஞ்சம் நிறைய மணல்களையும் அள்ளிட்டு வந்துடலாம். கொஞ்சம் நாட்களுக்கு நம்ம அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுக்கிறாங்க. அந்த ஒரு காலகட்டங்களில் ஒரு இரவு நேரத்தில் தான் இவங்க கிளம்பி போகிறாங்க. சரியாக ஒரு 11 மணிக்கு மேலே தான் மாட்டு வண்டிகளை ஓட்டிக்கிட்டு அந்த பகுதியில் சரியாக 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு மணல் அள்ளுவதற்காக போகலாம்னு சொல்லி முடிவெடுத்து போகவும் செய்கிறாங்க. ஏன் அந்த நேரத்திற்கு முடிவெடுத்து இவங்க 2 பேரும் மணல் அள்ளுவதற்கு போகிறாங்க அப்படின்னா, இப்போ உள்ள காலம் போல் அப்போ மணல் அள்ளுவதற்கு தடை எதுவும் கிடையாதுங்க. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய கிராம மக்கள் அன்டைமாக இருக்கட்டும் பட்டப்பகல் நேரமாக இருக்கட்டும் அந்த பகுதிக்கு செல்வதற்கு தடை விதித்து வச்சுருக்காங்க. அந்த பகுதிக்கு யாரும் பெரும்பாலும் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கு பேய் பிசாசுகள் அலைந்து திரிவதாகவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் பேய் பிசாசு அலைஞ்சு திரிவதாகவும் அங்கு போகக்கூடிய மக்களால் அந்த ஆன்மாவுக்கு தொந்தரவு வந்துச்சுன்னா இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை படாதபாடு படுத்துவதாக ஒரு செய்தி இருக்குது. இந்த தட்சணாமூர்த்தியின் நண்பர் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தட்சணாமூர்த்தி என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மணல் அள்ள செல்வதற்கு தடை ஓடுறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க போல. நம்ம எதையும் கண்டுக்கிட வேண்டாம், நம்ம வாட்டுக்கு போய் அள்ளிட்டு வந்துடுவோம், நம்மளால் யாருக்கு எந்த தொந்தரவு வரப்போகுது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்புறாரு. அவங்களுடைய மகன் முறை, அதாவது சீனிவாசனுக்கு தட்சணாமூர்த்தி சித்தப்பா முறை. அவங்க சீனிவாசன் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு வரைக்கும் இருந்து வருது. தட்சணாமூர்த்தி அவருக்கு ஒரு
55 வயது வரைக்கும் இருக்குமாங்க. கொஞ்சம் வயது மூத்த ஆள் தாங்க அவர் தான் மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு சாந்து சட்டி மற்றும் மண்வெட்டிகளை எடுத்துக்கிட்டு அந்த நேரத்துக்கு சீனிவாசனை அழைச்சிக்கிட்டு அந்த ஆற்றங்கரை ஓரத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. போகக்கூடிய வழிபாதையில் எல்லா இடத்துலையுமே கும் இருட்டாகத்தான் இருக்குது. ஒரு லாந்தர் விளக்கு, ஒரு அரிக்கன் விளக்கு போல் மாட்டு வண்டிக்கு முன்னாடி மாடுகளுக்கு வெளிச்சம் தெரியணும், நம்மளும் சரியான பாதையில் ஓட்டிகிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தினால ஒரு அரிக்கன் விளக்கு வெளிச்சத்தோட அந்த மாட்டு வண்டி அந்த கிராமத்தை தாண்டி உள்ளே போய்கிட்டு இருக்குது. அப்படி போகக்கூடிய வழிபாதையில் வந்து ஆங்காங்கே ஆந்தைகள் அலறக்கூடிய சத்தங்கள் கேட்குது. இந்த பறவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கத்திக்கிட்டு இருக்குதுங்க. அங்கே இருக்கக்கூடிய மரங்களில் இருந்துக்கிட்டு வௌவால்களின் சத்தமெல்லாம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் 2 பேருக்கும் கொடுத்தாலும், ஏன்னா அவங்க 2 பேருக்குமே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆபத்தை பற்றி தெரியலை. ஆனால் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நடுக்கம் வருது. ஏன்னா இதுவரைக்கும் இந்த இடத்துக்கு இவங்க வந்தது கிடையாது. இந்த கிராமத்திற்கெல்லாம் வந்திருக்காங்க, அந்த ஆற்றங்கரை ஓரத்துலலாம் பட்ட பகலில் போயிருக்கிறாங்க. இந்த இரவு நேரத்துக்கு போன அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கும் கொஞ்சம் நடுக்கம் இருந்தாலும் மணல் அள்ளுவதற்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. நேராக ஆற்றங்கரை ஓரத்தை நெருங்கி அப்படியே ஒரு கரடு முரடான பாதையில் மாட்டு வண்டி இறங்கி உள்ளே போய்கிட்டு இருக்குது. இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உள்ளே போகும் கொஞ்சம் கூடிய நேரத்திலேயே வந்து கொஞ்சம் மணல்கள் அவங்க கண்களுக்கு தட்டுப்படுது. உடனடியாக 2 பேருமே மணல் அள்ளுவதற்காக மாட்டு வண்டியை ஒரு ஓரமாக அனுப்பாட்டிட்டு அந்த அரிக்கன் விளக்கு வெளிச்சத்தை எடுத்து கொஞ்சம் மணல் கும்மலில் வச்சுட்டு அதற்கப்புறம் தான் கொண்டு போன சாந்து சட்டிகளில் வந்து மம்பட்டியை வச்சு மணல் அள்ளி அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி மாட்டு வண்டியில் சரியாக ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரமும் கூட நிறைச்சிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்குது. அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய செடிகளுக்கு மத்தியில் சலசலன்னு ஏதோ ஒரு சத்தம் வந்து 1 நிமிடமும் 2 நிமிடம் வரைக்கும் கூட கேட்குது. ஒருவர் முகத்தை பார்த்துக்கிட்டு யாரோ செடிகளை விலக்கி விட்டு வேக வேகமாக ஓடி வருவது போல் இருக்கேன்னு சொல்லி சுற்றி முற்றி அங்கும் இங்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கண்களுக்கு எதுவுமே தெரியலை. அந்த இரவு நேரத்தில் அந்த லேந்தர் அரிக்கன் விளக்கு வெளிச்சத்தில் வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த 1 நிமிடம் 2 நிமிட சத்தத்துக்கு அப்புறம் ஒரு மௌன அமைதியான உடனே வந்து இவங்க சரி ஏதாவது பூச்சி கீச்சியாக தான் இருக்கும், ஏதாவது வண்டு கிண்டு ஏதாவது மிருகங்கள் அந்த பக்கமாக ஆற்றங்கரை ஓரத்தில் கிராஸ் பண்ணி போயிருக்கும், அந்த சத்தமாக தான் இருக்கும்ட்டு அடுத்து ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு சமாதானப்படுத்திட்டு மறுபடி மண்களை வந்து அப்படியே மம்பட்டியால் அள்ளி அந்த சட்டியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது மறுபடி வந்து ஏதோ சலங்கை சத்தம் மாதிரி கேட்குது. என்னடா இது ஒரு வித சலங்கை சத்தம் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மறுபடி வந்து அப்படியே சுற்றி முற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே இருக்கிறாங்க. அப்படியே 1 நிமிடம் வரைக்கும் ஸ்டன் ஆகி அப்படியே நிற்கிறாங்க. வண்டியை பார்க்குறாங்க. ஒரு அரை வண்டிக்கு மேலே வரைக்கும் கூட நிறைஞ்சிருச்சு. வண்டி கொஞ்சம் பெரிய வண்டியாக தான் இருக்குது. காடியும் இன்னும் கொஞ்சம் அள்ளி போட்டலாமான்னு நினப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த சலங்கை சத்தம் வந்து விட்டு விட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இவங்களை நோக்கி நெருங்கி ஏதோ வருவது போலயே இருக்குது. ஆனால் இவங்க கண்களுக்கு எதுவுமே தெரியலை. 2 பேரும் வந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சீனிவாசன் தான் ஒரு வித பதட்டத்தோடு, சித்தப்பா என்ன சித்தப்பா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இது வரைக்கும் நமக்கு இப்படி எங்கேயுமே அனுபவம் கிடையாதே, இங்கே இப்படி வித்தியாசமாக இருக்கே சித்தப்பா அப்படிங்கும்போது, டேய் எதுவும் பேசாத, வேண்டாம் நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பையன் பதறுவதை வந்து இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவருக்கும் ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா வித்தியாசமாக இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. இவர் வந்து கொஞ்சம் வயது மூத்த ஆள் தான். இவருக்கு பயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவருக்கும் கொஞ்சம் உள்ள பயம் வந்துருச்சு. அந்த ஒரு காரணத்தினால இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு உடனே வந்து சட்டிகளை வந்து அந்த மண் மூட்டைகளை அந்த மண் மேலே போட்டுட்டு இவங்க வண்டியில் ஏறுறாரு. யார்? தட்சணாமூர்த்தி தாங்க மாட்டு வண்டி ஓட்டுறாரு. ஏறாரு. சீனிவாசன் வந்து மாட்டை திருப்பி விடுவாங்கனே அப்படிங்கும்போது அந்த சீனிவாசன் வந்து மாட்டை வேகமாக திருப்பி விடுறாரு. அதற்கப்புறம் அந்த கரடு முடனான அந்த ஏற்ற பாதையில் வந்து அப்படியே மெதுவாக வண்டி ஏறுது. அப்படியே பின்னாடி தாங்க நடந்து வராரு. அந்த ஏற்றத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து வண்டியில் ஏறிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சீனிவாசன் வந்து மாட்டு வண்டிக்கு பின்னாடியே வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டே ஒரு வித பதட்டத்தோடு வராரு. அப்பையும் கூட அந்த சலங்கை சத்தம் மாதிரி கேட்பது மட்டும் இல்லாதங்க சலசலன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு வித பதட்டத்தோடே வந்து மாட்டு வண்டியை பின்னோக்கி அப்படியே நடந்து வேகமாக நடந்து அந்த ஏற்ற பாதையை ஏறி தன் பாதை மாதிரி இருக்குதுங்க, கொஞ்சம் நல்ல பாதை மாதிரி இருக்குது. அந்த ஒத்தடி பாதையில் வந்து மாட்டு வண்டி டக்கர் பாதை மாதிரி எல்லாம் இருக்குது. அந்த பாதையில் வேகமாக வந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஏறிடலாம்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி அவங்க சித்தப்பா பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஏறி ஒரு இடம் கொஞ்சமாக இருக்குது, அந்த இடத்துல ஏறி உட்காந்துக்கிட்டார். ஒரு பதட்டம் இருக்குது. அந்த காரணத்தினால எப்போவுமே மணல் மேலே தான் ஏறி உட்காரு. இப்போ வந்து அப்படியே சித்தப்பா பக்கத்துலேயே உட்காந்துட்டாருங்க. மாட்டு வண்டியும் மெதுவாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவு தாங்க அந்த ஆற்றங்கரையிலேருந்து கடந்து போயிருக்குது. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து கடகடன்னு சொல்லி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அப்படியே 2 பேருமே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, தட்சணாமூர்த்தியும் சீனிவாசனும். அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து எதுவுமே தெரியலை. கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கொண்டு போன மண்வெட்டியோ சாந்து சட்டியோ கீழே விழுந்தது மாதிரி இருந்திருக்குது. உடனடியாக வந்து சித்தப்பா ஏதோ சட்டி கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சீனிவாசன் சொல்லும்போது 1 நிமிஷம் வந்து லேசாக வந்து அப்படியே வண்டியை ஸ்லோ பண்ணுறாரு. போய் டக்குனு போய் எடுத்துகிட்டு வந்துடுறாமானே அப்படிங்கும்போது
வந்து ஒரு வித பதட்டம் இருந்தாலும் சரி இந்த பொருள் நாளைக்கு நமக்கு வேலைக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு வேக வேகமாக இறங்கி ஓடுறாருங்க. ஒரு வித பதட்டத்தோடு ஓடி போகிறாரு. ஓடி போகும்போது வந்து மண்வெட்டி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு மண்வெட்டியை வந்து தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு வேக வேகமாக ஓடி வராரு. சாந்து சட்டி கிட்ட வந்து போடுறதுக்கு, அதாவது அந்த மணலில் வந்து சாந்து சட்டி மண்வெட்டிகள் ஏற்கனவே இருக்குது, அதில் போடுறதுக்கு அப்படி இது பண்ணும்போது வந்து அவரால் போடவே முடியலை. கழுத்து ரொம்ப வலிக்குது. அந்த மண்வெட்டி வந்து கழுத்தில் தோல் மேலே அப்படியே கிடக்குதுங்க. இந்த கூலி வேலைக்கு போகிறவங்கலாம் கழுத்தில் போட்டிருப்பாங்க இல்லையா தோள்பட்டையில், அது போல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எடுத்து போட முடியலை. சரின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறிடுவோம், இது எதுனால வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் போய் அந்த அரிக்கன் விளக்கு வெளிச்சத்தின் உதவியோடு வந்து மாட்டு வண்டியில் ஏறலாம் நினைக்கும் போது தான் அவங்க சித்தப்பா பார்த்து கொஞ்சம் பதட்டப்பட்டார். தட்சணாமூர்த்தி என்னடா இது மகனே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டப்பட்டு வண்டியை விட்டு அவரே கீழே விழுகிற மாதிரி போயிட்டாருங்க. ஆனால் இருந்தாலும் வந்து என்ன சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாசன் பதட்டத்தோடு வண்டியில் ஏறிட்டார். வண்டியில் ஏறிக்கிட்டு அப்படியே தோள்பட்டையில் வந்து எனக்கு கனமாக வெயிட்டாக இருக்குது அப்படிங்கும்போது வந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு மாரியம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு, காரணம் என்னென்னா இவங்களுக்கு வந்து மாரியம்மன் தான் இஷ்ட தெய்வமாக இருந்து வருது. யார்? தட்சணாமூர்த்திக்கு. மாரியம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பதட்டத்தோடு கத்துனதுக்கு அப்புறம் தான் வந்து இவர் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாருங்க. அவர் கண்களுக்கு மண்வெட்டி பையன் தோளில் இருப்பது போல தெரியுது. அதற்கு முன்பு அந்த தோளில் ஏதோ ஒரு பெண்மணி ஆன்மா ஏறி உட்கார்ந்துருப்பது போல இருந்திருக்குதுங்க. ஆனால் கழுத்து வந்து ரொம்ப பாரமாக இருக்குது, தலை ரொம்ப வலிக்குது. அப்படிங்கும்போது வந்து தட்சணாமூர்த்தி என்ன பண்ணுறாரு, மெதுவாக அந்த மண்வெட்டி எடுத்து அந்த மண் மூட்டையில் வந்து போட்டுட்டு திரும்பி அந்த மண்களையும் பார்த்துக்கிட்டு அவங்க பையனையும் பார்த்துக்கிட்டு சரிடா வேகமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடுகளை வந்து கொஞ்சம் அடித்து ஓட்டுறாரு. லோடும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய காரணத்தினால மாடுகளும் இப்போ கொஞ்சம் அடித்து ஓட்ட போய் கொஞ்சம் வேகமாக வந்து மாட்டு வண்டியும் வந்து கடந்து போகுது. அப்படியே அந்த 2-3 கிலோமீட்டர் கடந்து அந்த கிராமத்தையும் கடந்து அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது வந்து மறுபடி வந்து அந்த மாட்டு வண்டியில் வந்து ஏதோ ஒரு அழுகுரல் சத்தம் மாதிரி கேட்குதுங்க. பின்னாடி 2 பேரும் பதட்டத்தோடு திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஆனால் யாருமே கிடையாது. அழுகுரல் சத்தம் பயங்கரமாக கேட்குது. தன் இஷ்ட தெய்வங்களை எல்லாத்தையும் வணங்கிக்கிட்டு மாரியம்மா தாயே நீ தான் காப்பாற்றணும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்க்கு வந்த மாதிரி எல்லா சாமியையும் கும்பிட்டுக்கிட்டு ஒரு வித பதட்டத்தோடு அவங்க கிராமத்தின் எல்லை பகுதியை நோக்கி வராங்க. அவங்க கிராமத்தின் எல்லை பகுதி கிட்ட வரும்போது அங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குதாங்க. அந்த அம்மன் கோயில்கிட்ட வண்டி நிப்பாட்டி இறங்கட மகனே அப்படின்னு சொல்லிட்டு இறங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிராமம் எல்லா பகுதிக்கு வந்துட்டாங்க. ஒரு வித பதட்டம் இருந்தாலும் இவ்வளவு நேரம் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் சொல்லிட்டு விறுவிறுன்னு சொல்லி இறங்கி 2 பேரும் அந்த மாரியம்மன் கோயிலுக்கிட்ட போகிறாங்க. அது வந்து கொஞ்சம் வெட்டார வழியாகத்தான் இருக்கும். கொஞ்சம் காம்பவுண்டு சவர் இருந்தாலும் வந்து கதவு வந்து கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சதாக இருக்குது. வெளியில் உண்டியல் கிட்ட அந்த திருநீர் எல்லாமே இருக்குங்க. உடனடியாக கதவை திறந்து அங்கே நின்று வழிபட்டுட்டு அந்த உண்டியல் கிட்ட இருந்து திருநீரை எடுத்து பையனுக்கு நெத்தி நிறையா பூசி விட்டு அவரும் பூசிக்கிட்டு இனிமேல் இந்த பக்கமே நம்ம போயிடக்கூடாதுடா, வா நம்ம நேராக வீட்டுக்கு போகலாம், லோட காலையில் நம்ம இறக்கிட்டு உனக்கு என்ன ஏதுங்கிற விளக்கம் சொல்லிடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. போய் வண்டியை வந்து தட்சணாமூர்த்தி அவங்க வீட்டுக்கிட்ட விட்டுட்டு சீனிவாசன் அவரை போய் நீ வீட்டுக்கு போய் படுறா மகனே நான் பார்த்துக்கிறேன், காலையில் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாச்சு. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவரவர் வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. காலையில் பொழுது விடியுதுங்க. விடிஞ்ச உடனே வந்து தட்சணாமூர்த்தி விறுவிறுன்னு வந்து சீனிவாசன் எப்படி இருக்காருன்னு பார்க்க வராரு. சீனிவாசனுக்கு அடித்து போட்ட மாதிரி பயங்கரமான வழி. அவங்க மனைவியே கத்துறாங்க, என்ன மாமா நேற்றுக்கு எங்கே மாமா போயிட்டு வந்தீங்க, ரொம்ப சாமத்து வேலையில் வந்த மாதிரி இருந்துச்சு, இவர் வந்து படுத்தவர் தான் எந்திரிக்க முடியாமல் கிடக்கிறாருங்க, காய்ச்சல் பயங்கரமாக அடிக்குது. அப்படிங்கும்போது சரிதாய் ஒன்றும் இல்லதாயி என்ன செய்கிறான்னு பார்க்கலாம்ட்டு வந்தேன், இந்த பார்த்துட்டு இரும அந்த மண்ணிலோட மட்டும் இறக்கிட்டு இவனை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்லோடுகளை வந்து ஒரு கட்டுமான வேலை நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் இறக்கி விட்டுட்டு அதற்கப்புறம் வராருங்க. வந்து அப்படி உடல் நலம் சரியில்லாத அவரை வந்து ஒரு சைக்கிளில் வச்சு தாங்க அழைச்சி கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பர்டிகுலர் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. காரணம் என்ன அப்படின்னா தட்சணாமூர்த்தி அவருக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கிடுச்சு பையனுக்கு வந்து காய்ச்சல் வந்து பயத்தால் வந்தது தான். ஏன்னா முந்தின நாள் நைட் 2 பேருக்குமே இந்த அனுபவம் இருக்குது. ஒரு விஷயத்தை வந்து தட்சணாமூர்த்தி அவரும் வந்து பார்த்துட்டாரு இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால கோயிலுக்கு கூட்டு போகலாம்னு சொல்லிட்டு தாங்க போகிறாங்க. இரவு நேரத்தில் வந்து ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மனை வந்து கும்பிட்டுட்டு தானே ஊருக்குள்ளே வந்தாங்க. அதே கோயிலுக்கு தாங்க. அந்த அம்மன் பெயர் வந்து பச்சையம்மனாங்க. அவங்க கிராமத்தில் நிறைய பேருக்கு காத்துக்கருப்போ இல்லைன்னா ஏதாவது பார்வை கோளாறு மாதிரி இருந்ததுன்னா அந்த கோயிலில் தான் திருநீர் போட்டு வருவது வழக்கமுங்க. அதே நேரத்தில் அந்த அம்மன் வந்து அவங்களுக்கு அருளும் கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால சைக்கிளில் வந்து கூட்டுட்டு போகிறாருங்க. யாரை? நம்ம சீனிவாசனை வந்து தட்சணாமூர்த்தி அவங்க சைக்கிளில் கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த மதிய வேலைக்கு போகும்போது பூசாரி எல்லாம் இருந்திருக்கிறாரு. பூசாரி கிட்ட முந்தின நாள் நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது பூசாரியை திட்டிருக்கிறாரு. என்னப்பா வேற்ற இடத்துக்கு அதுவும் அன்டைமில் அப்படி போகலாமப்பா, நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுல தானே மண்ணள்ளிக்கிட்டு இருந்தீங்க, எதுக்கு 4-5 கிராமம் தாண்டி அங்கே ஓரிங்கப்பா, அங்கெல்லாம் போகக்கூடாதுப்பா, அங்கெல்லாம் அன்டைமில் போனால் என்னென்ன நடக்கும் தெரியுமாப்பா அப்படின்னு
சொல்லிட்டு அந்த பூசாரி வந்து திருநீரெல்லாம் போட்டு அந்த அம்மனுக்கு தீவாராதனை காட்டி அதற்கப்புறம் வந்து ஒரு கயிறு மாதிரி கையில் கட்டி விட்டு ஒன்றும் கவலைப்படாதப்பா, இளவட்ட பயிலாக இருக்காரே, இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, போன வருஷம் தான் கல்யாணம் முடிஞ்சிருக்குது, மனைவி வேற கர்ப்பமாக இருக்குது, அந்த நேரத்தில் வந்து இப்படி கூட்டு போனால் ஏதாவது காத்து கருப்பு பிடிக்காம அப்புறம் என்னப்பா செய்யும் சொல்லி 2 வரையும் அந்த கோயில் பூசாரி வந்து திட்டி இருக்கிறாரு. இனிமேல் அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. அப்படி அந்த பகுதியில் என்ன இருக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கேட்கும்போது அந்த பூசாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஆற்றங்கரையில் இருந்து சரியாக ஒரு 1 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு காளியம்மன் கோயில் கொஞ்சம் கரையோரத்தில் இருக்குது. அந்த காளி தேவியை வந்து அந்த கிராம மக்கள் வந்து நள்ளிரவு நேரங்களாக இருக்கட்டும், பட்டப்பகல் நேரம் எப்போனாலும் சரி போய் வழிபட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி வந்து ஒரு டைம் திருவிழா டைங்களில் தான் இதுபோல் வந்து அந்த கிராம பகுதி மக்கள் வந்து வழிபடுவதற்காக போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 40-50 குடும்பங்களை அடங்கிய அந்த கிராமங்கள் வந்து அந்த காளி தேவியை வந்து வணங்குவதற்காக போயிட்டு ரிட்டன் வர்ற வழியில் வந்து ஒரே ஒரு பெண்மணி மட்டும் எப்படியே தனியாக வந்திருக்கிறாங்க. அப்படி வரும் வழிவாதியில் வந்து அந்த ஆற்றங்கரைக்கு மணல் அள்ள போனவங்களா இல்லை யார் என்னன்னே தெரியலைங்க, வெளியூரை சார்ந்த ஒரு சில நபர்கள் தண்ணி போதையில் மது போதையில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த பெண்மணியை வந்து கற்பழித்து கொலையை பண்ணிட்டாங்களாங்க. அந்த பெண்மணி இறந்ததுலேருந்து அந்த பெண்மணியின் ஆன்மா அந்த ஆற்றங்கரை ஓரத்துலையா இருக்கட்டும் அந்த கிராம பகுதியிலே தான் சுற்றி தெரிஞ்சிருக்குது. மேற்கொண்டு வந்து அந்த காளி தேவி அருள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பகுதிக்கு யாருக்கும் வந்து தொந்தரவு கொடுக்க முடியலை. ஆனால் இந்த ஆற்றங்கரை பகுதிக்கு வரக்கூடிய மக்களுக்கு நிறைய பேருக்கு தொந்தரவு கொடுத்துருக்குது. இப்படி மணலில் போகிறவங்களாக இருக்கட்டும் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து ஏதாவது வேலையாக போகக்கூடிய நிறையா பேர்களை வந்து அச்சப்படுத்தி பயமுறுத்தி அனுப்பியிருக்குது அந்த ஆன்மா. அந்த காளி தேவி அருளால் வந்து யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்படாட்டியும் கூட வந்து இப்படி பயமுறுத்தி அனுப்பியிருக்குதாங்க அந்த ஆன்மா. மேலும் வந்து அந்த கோயிலுக்கு வந்து மாற்றுப்பாதை வழியாக தான் அந்த கிராம மக்கள் வந்து நிறைய பேர் இப்போ வந்து பழங்கிக்கிட்டு இருக்காங்களா. இந்த பாதையை பயன்படுத்துவதை விட்டுட்டாங்களாம். ஏன்னா நிம்மதி இல்லாமல் அந்த அலையக்கூடிய ஆன்மா வந்து என்னைக்காவது ஏதாவது பண்ணிடும் யாரையாவது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒருவித பதட்டத்தோடு இருந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால தான் அந்த தட்சணாமூர்த்தி அவங்களுடைய நண்பர் வந்து அந்த ஆற்றுல மணல் நிறையா இருக்குது, எச்சரிக்கையாக போகணும்ப்பா, நாங்கள் பேயெல்லாம் அலைஞ்சு தெரியுதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கோப்பா அப்படின்னு இருக்காங்க. ஏதோ ஆற்றுல மணல் அள்ளுவதற்கு தடுக்குதற்கு அப்படி பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் தனது அன்னை பையனை கூட்டுக்கிட்டு துரத்து உறவுக்காரர் தானாங்க சீனிவாசன் வந்து அவரை கூட்டுக்கிட்டு தான் இவர் வந்து மணலில் போயிருக்கிறாங்க. போன இடத்துல தான் இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்குது. மேற்கொண்டு வந்து திருநீர் போட்டதுக்கப்புறம் அந்த கயிறு மாதிரி கையில் கட்டினதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதாங்க, நிம்மதியாக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதற்கப்புறம் அந்த ஆற்று பக்கத்தில் வந்து மணலில் போவதே நிப்பாட்டிட்டாங்களாம். கொஞ்சம் சங்கடப்பட்டுனாலும் சரி இவங்க கிராம பகுதியிலேயே கொஞ்சம் உள்ளதள்ளி இருக்கக்கூடிய அந்த இடத்துலையே மணலில் ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட நபரின் பையன் தாங்க ரமேஷ் அப்படிங்கக்கூடிய நபர் தான் நமது சேனலின் சப்ஸ்கிரைபர். அவங்க அப்பாவுக்கு அந்த காலத்தில் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த சம்பவத்தை முழுமையாக சொல்லி வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம் நண்பர்களே. மேற்கொண்டு இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள். இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதும் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இது போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷ சம்பவங்கள் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷ சம்பவத்தில் சந்திப்போம்.